வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே. இன்றைக்கி கும்பகோணத்துக்குள்ள அட்டகாசமான ஏரியான்னு பார்த்தீங்கன்னா செட்டி மண்டபம். இந்த செட்டி மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப் ஆகிட்டு வந்துட்டுருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ஏரியா வந்து 5 தலைப்பு வாய்க்கால். இந்த 5 தலைப்பு வாய்க்கால் துபாய் ரெஸ்டாரண்ட் போகிற வழி இருக்குது பார்த்தீங்கன்னா. இது வந்து மயிலாடுதுறை பைபாஸுங்க. இது வந்து மயிலாடுதுறை டு கும்பகோணம் பைபாஸ், மெயின் பைபாஸு. இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துபாய் ரெஸ்டாரண்ட்டு, அந்த துபாய் ரெஸ்டாரண்ட் ஆப்போசிட் மெயின் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துலேயே வந்து தரை வாடகைக்கு இடம் வந்திருக்குங்க. தரை வாடகைக்கு ஒரு இடம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3000 சொச்ச சதுரடி இடம். நேரில் வாங்க அளந்து பார்த்துக்கலாம். 3000 சொச்ச சதுரடி, 3000 சதுரடிக்கு மேலே தான் இருக்கும். தரை வாடகைக்கு வந்திருக்குங்க. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா செட்டி மண்டபம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டி மண்டபத்தில் கமர்ஷியல் பர்பஸில் சூப்பராக ரெண்டல் போயிட்டுருக்குங்க. அது இல்லாமல் நிறைய கடை வந்துருச்சுங்க. அது இல்லாமல் கடைகள் எல்லாமே வந்து அற்புதமாக நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆகக்கூடிய ஒரு இடம் தான் வந்து செட்டி மண்டபம் ஏரியா. இப்போ செட்டி மண்டபத்தில் என்ன பீக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீமியர் மால் வந்துடுது. மால் கட்டிகிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. ப்ரீமியர் மால் வந்துடுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா லீலா கார்ஸ் அசசரிஸு, உங்களுக்கு ஹோட்டலு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு 2 கிலோமீட்டர்ஸ் தான். இப்போ உள்ள ஏரியாவில் வந்து கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா செட்டி மண்டபம். இந்த செட்டி மண்டபம் ஏரியா தான் இப்போ வந்து ரொம்ப பீக்கில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேம்பாலத்துக்கு முன்னாடியே வந்து தரை வாடகை கிட்டத்தட்ட 3000 சொச்ச சதுரடி வந்து தரை வாடகைக்கு விடுறாங்க. ரெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 40,000 ரூபா வாடகை சொல்லியிருக்காங்க. ரெண்ட் வந்து 40,000 ரூபா வாடகை. அட்வான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 லட்ச ரூபா. ஈஸ்ட் ஃபேஸிங், கிழக்கு திசை, அருமையான திசை, கிழக்கு திசை. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேர் ஹவுஸ் மாரி நீங்கள் கட்டிக்கலாம். அவங்களுக்கு வந்து தரை கொடுத்துட்றாங்க. இந்த பார்த்திங்களா ஜெய ஹாலிடேஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பக்கத்தில் உள்ள இடம் தான். இந்த இதுக்கு பக்கத்தில் உள்ள இடம் வந்து தரை வாடகைக்கு வந்திருக்குங்க. 3000 சொச்ச சதுரடி வந்து இடம் வாடகைக்கு வந்திருக்கு. இங்கே கார் பார்க்கிங்க்கு பிரச்சனை இல்லை. கார் பார்க் பண்ணுறதுக்கோ, 2 வீலர் பார்க்கிங்க்கோ நல்ல பார்க்கிங் ஏரியா இருக்குது. நல்ல பிஸ்னஸ் ஆகக்கூடிய இடம். இந்த தரை வாடகையில் நம்ம என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸ் பண்ணிக்கலாம். வேர் ஹவுஸ் மாரி ஸ்டாக்கு மெயின்டைன் பண்ணுற மாரி வேர் ஹவுஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு தேவை எப்படி இருக்கோ, இப்போ நீங்கள் ஒர்க் ஷாப் வைக்கிற மாரி, பெரிய அளவில் ஒர்க் ஷாப் வைக்கிற மாதிரி, கார் ஒர்க் ஷாப்பு, 2 வீலர் ஒர்க் ஷாப்பு, அதேமாரி பெரிய ஒர்க் ஷாப் வைக்கிறதுக்கும் நல்லா பயனாக இருக்கும். ஹாஸ்பிட்டல் இப்போ ஆப்போசிட்டில் அதேமாரி ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கும் இந்த ஏரியா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாஸ்பிட்டல் வைக்கிறதுனாலும் அவங்க வந்து தரை வாடகைக்கு கொடுத்துட்றாங்க. நம்ம வந்து அந்த பில்டிங்கு மற்ற செலவு எல்லாமே நம்ம தான் பார்த்துக்கணும். அவங்க ஈபிலாம் இழுத்து கொடுத்துருவாங்க. ஈபி எல்லாமே உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. நீங்கள் பார்க்குறது இந்த பின்னாடி வரையும் வரும். அந்த ஷெட்டு கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷெட்டு கார்னர் வரையும், ஃப்ரண்ட்டு கல், அந்த எல்லோ கல் வரையும் வரும். அந்த இதுலேருந்து ஆரம்பித்து ஃப்ரண்ட்டு வரையும் நீளம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 அடிக்கு மேலே, 80லேருந்து 50, 60 அடி சொச்சம் வருங்க. நேரில் வாங்க நம்ம அளந்து பார்த்துக்கலாம். ஆனால் 3000 சதுரடிக்கு மேலே தான் இருக்கும். கும்பகோணத்து ரொம்ப மெயினான ஏரியா. அங்கே பாருங்கள் காரு பைக்கெல்லாம் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, அதான் மெயின் ரோடு, பைபாஸ் மெயின் ரோடு. அதுக்கு பக்கத்தில் வந்து கமர்ஷியல் பர்பஸ் ஃபார் ரெண்ட், கமர்ஷியல் பர்பஸ்க்கு தரை வாடகைக்கு கொடுக்குறாங்க. தரை வாடகை, இடம் வாடகைக்கு அவைலபிளாக இருக்குது. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா செட்டி மண்டபம். இந்த செட்டி மண்டபத்தில் அருமையான ஒரு லொக்கேஷனுங்க. இந்த ஏரியாவில் தண்ணி நல்லாயிருக்கும். பிஸ்னஸ் ஏரியா, சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஏரியா. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா லீலா கார்ஸ் இருக்குது, துபாய் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இப்போ சாப்பாடு கடை நிறைய வந்துருச்சுங்க. அந்த பக்கம் ஹோட்டல் எல்லாமே ஸ்டார் ஹோட்டல்லாம் நிறைய வந்துருச்சுங்க. உங்களுக்கு ப்ரீமியர் மால் வேறு ரெடி ஆகிட்டுருக்கு. மால் ஓப்பன் ஆகிடுச்சுனாலே இந்த ஏரியா வந்து நல்லா ஒரு ரீச் ஆயிரும். இதுலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 or 5 கிலோமீட்டர்ஸ் சரௌண்டிங்கில் பஸ் ஸ்டாண்டு வரதா கேள்விப்பட்டேன். பஸ் ஸ்டாண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக சொல்ல முடியாது, பஸ் ஸ்டாண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் கார் வாஷ் வைக்கிறது, கார் வாஷே இங்கே நிறையா இருக்குது. கார் வாஷ் வச்சாலும் உங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் ஏரியா. இது வந்து கார் வாஷுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு பயனாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு லேண்டு வாட்டர் வந்துடுது, எல்லாமே வந்துடுது. நல்ல ஒரு பிஸ்னஸ் ஏரியா, ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. உங்களுக்கு கார் பார்க்கிங்கும் அவைலபிளாக இருக்குது, 2 வீலர் பார்க்கிங் அவைலபிளாக இருக்குது. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பும் இருக்காது. இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரெண்டல் இடமா அமையுங்க. இதில் வந்து நீங்கள் அருமையான ஒரு பில்டிங் கட்டினீங்களா கூட இதில் வாடகை வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆகக்கூடிய இடங்க. இது நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆகக்கூடிய இடம். கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா செட்டி மண்டபம். அந்த செட்டி மண்டபத்தில் துபாய் ரெஸ்டாரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த துபாய் ரெஸ்டாரண்ட் மேம்பாலத்துக்கு முன்னாடி தாங்க இந்த இடம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3000 சொச்ச சதுரடி இருக்குது. நேரில் வாங்க, அருமையான இடம், விட்டுற வேணாம். நல்ல ஒரு வாடகைக்கு பேசி முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.
மறக்காமல் சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது எல்லாருமே சொல்கிறது. இவர் ஸ்டைலில் சொல்லுவார். பாருங்கண்ணா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. ப்ரோமோ கொடுத்துருந்தா பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கலக்க போகிற அறிவியல். இப்போ நான் வந்து குவைத் வந்தேன் சார். இது வந்து ஒரு யூடியூப் சேனல். நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல். அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது, நான் பார்த்தேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். சொல்லுங்க, என்னத்தை சொல்றது, நீ தான் சொல்லிட்டே. எல்லாருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டேன். நான் வணக்கம் குவைத் தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிடுறேன். சக்ஸஸ் கார்த்திக்குடைய யூடியூப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து பாருங்க. நம்மளுடைய குவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதில் வருது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும், என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? நான் சொல்றதோடு நிறுத்தாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன். யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் ப்ரோக்ராம் அண்ட் சேனல். திஸ் வெரி லைக்.